கடந்த மே 6ஆம் தேதி சென்னை அறிவாலயத்துல மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானவங்க பாத்தீங்கன்னா டிஎம்கேல இணையிற பிரம்மாண்ட நிகழ்ச்சி நடந்துச்சு. டிஎம்கே உடைய மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமா இருக்கிற நிவேதா முருகன் அவர்கள் ஏற்பாட்டுல கிட்டத்தட்ட 3000 பேரு மாற்றுக் கட்சியில இருந்து டிஎம்கேல இணையிற விழா அறிவிக்கப்பட்டு, இந்த விழாவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் வருகை தந்திருந்தாரு. இந்த விழால பேசின ஸ்டாலின் அவர்கள், நானும் டெல்டாக்காரன் தான், மண்ணின் மைந்தன் தான், குறிப்பா மயிலாடுதுறையோட மாப்பிள்ளை தான். ஒரு மாப்பிள்ளையா இந்த நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் நான் வரவேற்கிறேன் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா பேசினதோட, இதுக்கு ஏற்பாடு செய்த நிவேதா முருகனையும் பாராட்டியிருக்காரு. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய சொந்த ஊர் பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பக்கத்துல தான் இருக்கு. இந்த வகையில தான் நான் மயிலாடுதுறையுடைய மாப்பிள்ளை அப்படின்னு உரிமை பொங்க பேசியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். இந்த நிலையில தான் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச அடுத்த கொஞ்ச நாட்கள்ல மயிலாடுதுறை மாவட்டத்துடைய மூத்த டிஎம்கே நிர்வாகிகள் அறிவாலயத்துக்கு போய் பாரதி அன்பகம் கலை மாதிரியான நிர்வாகிகளை சந்திச்சு நிவேதா முருகன் ஏற்பாடு செஞ்ச நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட 300 பேர் தான் உண்மையிலேயே மாற்று கட்சியை சேர்ந்தவங்க. மத்த எல்லாருமே டிஎம்கேவை சேர்ந்தவங்க தான். ஆனா தான் மேல கட்சி ரீதியா பல புகார்கள் இருக்கறனாலயே அதுல இருந்து திசை திருப்புறதுக்காகவே இந்த நிகழ்வை ஏற்பாடு செஞ்சிருக்காரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. கட்சி ரீதியா அறிவாலயத்துக்கு இப்படிப்பட்ட புகார்கள் போன அதே நேரம் சீர்காழியில இருந்து துர்கா ஸ்டாலின் அம்மையாருக்கும் தனிப்பட்ட முறையில இந்த நிகழ்ச்சி பத்தின புகார்களும் போயிருக்கு. இது எல்லாமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்துக்கு போனதுமே அவர் பொறுப்பு அமைச்சர் மெய்யநாதன் அவர்கள்ட்ட விசாரிச்சிருக்காரு. இது பத்தி உடனடியா தனக்கு தகவல் தரும்படியும் மெய்யநாதன் அவர்கள் கிட்ட முதலமைச்சர் கேட்டிருக்காரு. பொறுப்பு அமைச்சரும் விசாரிச்சுட்டு இணைந்தவர்கள்ல பாதி பேரு மாற்று கட்சியை சேர்ந்தவங்க, பாதி பேரு டிஎம்கேவை சேர்ந்தவங்க அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த புகார்கள் பத்தி உளவுத்துறை கிட்டையும் கேட்டு கட்சி கொடுத்திருக்கிற புகார்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால மயிலாடுதுறை மாவட்ட டிஎம்கே செயலாளர் மேல ரொம்பவே கோபத்துல இருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மே 25ஆம் தேதி டெல்டா மண்டல செயலாளரான அமைச்சர் நேரு அவர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்துல ஆலோசனை கூட்டமும் நடத்துறாரு. இந்த கூட்டத்திலையும் இந்த பிரச்சனை எதிரொலிக்கலாம் அப்படின்னு மயிலாடுதுறை மாவட்ட திமுக நிர்வாகிகள் சொல்லிட்டு வராங்க. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய். தேங்க்யூ.